எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவுகளுக்குள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்துடுது, இஷ்யூஸ் ஆகுது, விவாதங்கள் ஆகுது, ஆர்கியூமெண்ட்ஸ் ஆகுது. சில பேர் விவாகரத்து வரை கூட போகக்கூடிய சூழல் வருது. பார்க்குறோம். முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. அதில் முக்கியமான காரணம் என்னன்னா, முதல்ல ஒரு கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் பிளசண்டா போகணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வேணுங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கணும். எனக்கு பிடிச்ச கணவர், எனக்கு பிடிச்ச மனைவின்னு ஒரு பாண்டிங் உருவானால் மட்டும்தான் த்ரூ அவுட் த லைஃப் டைம் அது பிளசண்டா ஸ்மூத்தா லைஃபை கொண்டு போக முடியும். இப்போ ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட சொல்றேன். நமக்கு ஒரு பிடிச்ச மனைவின்னு வந்துட்டு வைங்களேன், அவங்கள்ட்ட இருக்கிற பிடிச்சி போயிடுச்சுன்னா பிளஸ் மட்டும் தான் தெரியும், மைனஸ் தெரியாது. பிடிக்கல அப்படின்னு சொன்னா மைனஸ் மட்டும் தெரியும், பிளஸ் தெரியாது. அப்போ அந்த பாண்டிங் நல்லா உருவாகணும் இல்லையா? அந்த பாண்டிங் உருவாகிறதுக்கு ரொம்ப அடிப்படையான 3 விஷயம் இருக்குங்க. நம்பர் 1 அட்ராக்ஷன், நம்பர் 2 இன்ட்ராக்ஷன், நம்பர் 3 அஃபெக்ஷன். இந்த 3 பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுங்க. அட்ராக்ஷன் என்னன்னா 2 விஷயமா இருக்குது. 1 தோற்றம், என்னை அட்ராக்ட் பண்ணணும். எஸ், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த முகம் எனக்கு பிடிச்ச முகமா இருக்கு, நான் நினைச்ச, நான் ஆசைப்பட்ட, நான் கனவு கண்ட மாதிரியான ஒரு முகம் ஒரு மனைவியா எனக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு நான் நினைச்சேன், எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒருத்தர் எனக்கு கணவராக கிடைக்கிறாரு. ஸோ அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அதாங்க நம்பர் 1 பாயிண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு கேரக்டர் எனக்கு அட்ராக்ட் ஆயிடுச்சு, அவரோட பிஹேவியர்ஸ் அட்ராக்ட். அதெல்லாம் எப்ப தெரியும்? எடுத்தோடனே தெரியுமா? எடுத்தோடனே அட்ராக்ட் ஆகுறது தோற்றம் 1. அப்புறம் என்ன பண்றோம்னா இன்ட்ராக்ட் பண்றோம், இன்ட்ராக்ஷன்ஸ். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இன்ட்ராக்ட் பண்றோம். இன்ட்ராக்ட் பண்ணுகிற பொழுதுதான் தெரிய வரும். என்ன தெரிய வரும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ், கேரக்டர்ஸ், என்ன குணாதிசயம், இதெல்லாம் தெரிய வரும். அப்ப எனக்கு அட்ராக்ட் ஆனவன்னு பேரு இந்த இன்ட்ராக்ட் பண்ணுகிற பொழுது அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸும் கேரக்டருமே எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா 3வது ஸ்டேஜான அஃபெக்ஷன் வந்துருதுங்க. அஃபெக்ஷன்ஸ் பெர்ஃபெக்டா நல்லா மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, லைஃப் லாங் சந்தோஷமா போயிட்டே இருக்கும். சின்ன சின்ன சிரமங்களோ, பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அதை அப்படியே ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மனசு வரும். சில விஷயங்களை கணவர் விட்டு கொடுப்பாரு, சில விஷயங்களை மனைவி விட்டு கொடுப்பா, சகித்துக் கொள்வார்கள், பொறுத்துக் கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். அண்டர்ஸ்டாண்டிங்கா லைஃப் ஓடிட்டே இருக்குங்க. இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா அட்ராக்ஷன். சில பேருக்கு எனக்கு அட்ராக்ட் பண்ணல, இந்த பொண்ணோ பையனோ எனக்கு அட்ராக்ட் பண்ணல, ஆனால் எங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இது நல்லா இருக்கு, நல்லா படிச்ச குடும்பம், நல்லா படிச்ச பொண்ணு, அது அடுத்து நல்லா படிச்ச பையன், நல்லா வேலை பார்க்கறான், நல்லா சம்பாத்தியம் பண்றான், பெரிய குடும்பம், நிறைய நமக்கு வரதட்சணை ஏதோ சம்திங் நம்ம கொடுக்குறாங்க, கிடைக்குது. ஸோ ஏதோ ஒரு பிளஸுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்றாங்கன்னு வைங்களேன். எனக்கு அட்ராக்ஷன் ஆன மாதிரியே இல்லை, ஆனால் இதுக்காக நான் வேற வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க பாருங்களேன். அங்கதாங்க சில பேருக்கு பிரச்சனையா வருது. ஆனால் ஒரு உண்மை சொல்கிறேன் என் அன்பு மக்களே, அந்த காலத்திலையும் அட்ராக்ஷன்ஸ், இன்டராக்ஷன்ஸ், அஃபெக்ஷன்ஸ் இருக்குதான் செஞ்சிச்சு. ஆனால் அன்னைக்கு அட்ராக்டே ஆகலைன்னா கூட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருடைய மனநிலை பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு சொன்னா கடமை தான் முக்கியமா தெரியுங்க, தோற்றத்தை விட. எஸ், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு இதுதான் என் கடமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லைஃப்பை சந்தோஷமா கொண்டு போகணும், நம்ம குழந்தை பெற்றுக்கணும், பேரம் பேத்தி வரைக்கும் நம்ம லைஃப்பை போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடமை உணர்வு அன்னைக்கு மிகுதியாக இருந்தது. அங்க அட்ராக்ஷன்ஸ், தோற்றங்கிறது ஒரு சாதாரணமா போயிடுது, பிஹேவியர்ஸும் பெருசா பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்குள்ள பல பேர் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா நேரத்திலையும் எல்லா விதத்திலுமே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கம்பல்சன், ஒரு கம்பாரிசன்ஸோடயே போகிற பொழுதுதான் அட்ராக்ஷன் ஃபெயிலியர் ஆகிற பொழுது இன்ட்ராக்ட் பண்ணவே மனசு வர மாட்டாங்க. இன்ட்ராக்டே பண்ணலன்னா அஃபெக்ஷன் எப்படி உருவாகும்? அதனால என் அன்பு குழந்தைகளே, அன்பு மக்களே, என்னை பொறுத்த மட்டும் அட்ராக்ஷனை விட முக்கியமான விஷயம் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அஃபெக்ஷனுங்க. சார், நமக்கு கணவன் மனைவின்னு கல்யாணம் முடிச்சிட்டோம்னா அங்க அட்ராக்ஷன்ஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. ஐ மீன் தோற்றம். ஏன்னா தோற்றம் நிலையானது அல்ல, எப்படி வேணாலும் மாறலாம். 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள தோற்றம் மாறிடலாம். ஆனால் நிலையானது அடிப்படையான பண்பு, குணாதிசயம் தான், பிஹேவியர்ஸ் தான். அதனாடி அட்ராக்ஷன், தோற்றத்தை விடுங்க. நல்ல பிஹேவியர், நல்ல கேரக்டர், அட்ஜஸ்டபிளா போகலாம், நல்லா பார்த்துப்பான், என்ன நல்லா பார்த்துக்கிறான், என்ன நல்லா பார்த்துப்பான், சந்தோஷமா கடந்த குடும்பத்துக்கு, இதுதான் முக்கியமா பார்க்குறேன். ஸோ அஃபெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அட்ராக்ஷன்ஸை விட. நன்றி, வணக்கம்.